ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமாக விரும்பும், அதே அளவில் அடுத்த பக்கம் வெறுக்கும். இவர் கடுமையான விருப்பத்தோடு இருப்பார், அவங்க அதே அளவுல என்னது வெறுப்போடு இருப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்றாங்க. அதாவது முகீஸும் பரீராவுடைய செய்தி, முகீஸ் பரீராவுடைய செய்தி, ரெண்டு பேரும் என்ன பரீரா விடுதலை ஆகிடுற, அடிமையாக இருந்த பரீரா ஆயிஷா அவங்கள்ட்ட எழுதி கேட்டு என்ன விடுதலை ஆகிடுறாங்க. முகீஸும் அவங்களோட ஒரு கணவர் தான் அடிமையாக இருக்கிறார் இருந்த. பரீரா விடுதலை ஆகின உடனே சுதந்திரமாக இருக்கக்கூடிய எனக்கு அடிமையான கணவர் தேவையில்லைன்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவ்வளோ ரெண்டு பேரும் உண்டாத்தானே வந்தாங்க, உண்டாத்தானே வாழ்ந்தாங்க, இவங்க மட்டும் பணத்தை கட்டி விடுதலை ஆகின பிறகு கணவரை வெறுக்கிறாரு என்ற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வருமே. அப்போது எந்த அளவுக்கு அவர் விரும்பினார்ண்டா, இவங்க வானான்னு சொன்ன பிறகு மதீனாவுடைய சிக்கக்குகளில் முடுக்குகள் எல்லாம் முகீஸ் பரீராவுக்கு பின்னால் போவார், தாடி வழியாக கண்ணீர் வலித்து கொண்டே, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அழுது கொண்டு பின்னால் போவார், என்னை திருப்பி எடுத்துக்கங்க, என்னையே திருப்பி எடுத்துக்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவரை நீங்கள் திருப்பி என்ன எடுத்துக்கலாமே, முடிச்சுக்கலாமே அப்படின்றாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே வஹி அடிப்படையில் சொல்கிறீங்களா, கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை? இல்லை இல்லை, இது எனது ஒரு கருத்து தாண்டாங்க, எனக்கு தேவையில்லைன்றாங்க. பரீரா என்னது, எனக்கு அது தேவையில்லை, ரசூலுல்லாஹ் தான் ஆலோசனை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கவுன்சிலிங் ஆலோசனை நம்ம தூக்கி வீசலாம், விளங்கிட்டா? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஆலோசனையை கூட பரீரா நமக்கு செட் ஆகலைன்ட்டா. ரசூலுல்லாஹ் தான் ஆலோசனை சொல்கிறாங்க, செட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆலோசனை போகிற டைமில் உங்களோட லைஃபுக்கு என்ன பொறுத்துன்னு உங்களுக்கு தான் என்னது தெரியும். சில நேரங்கள் அந்த முடிவுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது, குறுகிய அறிவாய்க்கு முன்னால் உள்ளவரோட அறிவு இதை கொண்டு போய் அது மதம் இல்லாத மார்க்கம் இல்லாத வழிகாட்டல் இல்லாதவன் தனக்கு உருவாக்கி கொண்ட ஒரு சிலபஸ். அது எங்களுக்கு குர்ஆன் சொன்னாதான் எல்லாமே. அதில் இவங்க சொல்லிக்கொண்ட விஷயங்கள் வேணும்னா 10% உடம்பட்டு போகலாம், 90% முரண்தான், 90% முரண்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதில் பாருங்கள், இவருடைய நேசம் அதே அளவுக்கு அவங்களோட என்ன வெறுப்பு. இவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவீங்க? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாபித்துடைய விஷயத்தில் எடுத்த முடிவு. சாபித்துடைய விஷயத்தில் எடுத்த முடிவு என்ன காரணம்டா, இவங்க என்ன இவர் விரும்புகிறாரு, அவர் என்ன வெறுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் விவாகரத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்னு பார்க்குறோம். இல்லைண்டா பிரச்சனை வேறு சைடெல்லாம் என்ன செய்யும், அது போய்கொண்டே இருக்கும். இதை அடிப்படையாக காரணமாக வைத்து